ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. யார் அந்த நபர் என்று இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லப் போகின்றேன். அதுபோல இதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும், உன் உறவை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்தையும் இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொடுக்கப் போகின்றேன். அதனை கேட்டு அப்படியே நடந்து கொண்டால் எந்த ஒரு செய்வினை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகிவிடும். அதையும் மீறி அவர்கள் ஏதேனும் செய்ய வேண்டுமானால் இந்த அம்மாவினை தாண்டித்தான் அவர்கள் உன்னை நெருங்க வேண்டும். அதன் பிறகு இவை அனைத்தையும் இந்த அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். அதனால் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும், இந்த அம்மாவினுடைய கட்டளையையும் கூட. ஏனென்றால் இந்த அம்மாவை முழுமையாக நீ நம்பி வந்துவிட்டாய் அல்லவா? நான் அந்த நம்பிக்கையாக அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதும், ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதும், அனைத்து விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து நடக்கக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும், எப்படி உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற வழிகளை காட்டவும் இந்த அம்மா உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன். அதனால் என் வாழ்க்கையை முழுவதுமாக கேட்டு நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவை அலட்சியம் செய்தால் அதன் பிறகு எல்லாம் உன்னுடைய விருப்பம்தான். இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டாயானால் முழுமையாக என்னை நம்பி இருக்கின்றாய். அதனால் என் கடமைகளை நான் உனக்காக சொல்லியே தீருவது என்று முடிவெடுத்து விட்டேன். அதுபோல என்னுடைய வாக்கினை கேட்டு அதன்படியே நடப்பது உன்னுடைய கடமை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கடமையிலும் பொறுப்பிலும் நீ அலட்சியமாக இருந்தால் பின்பு நான் எதுவும் சொல்வதற்கு இல்லை. நாங்கள் என் பிள்ளையே, ஒவ்வொரு நிமிடமும் உன் பேச்சை உன் உறவானது மதிப்பதே இல்லை என்று உன்னை எதிரியாகத்தான் உன்னுடைய உறவு பார்த்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி உதவிகள் செய்கின்றது. ஆனால் உன்னுடைய உறவு உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதே இல்லை. நீ அவர்களை ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் பல பதில் நிகழ்ந்து கொண்டு உன்னுடைய மரியாதை கெடுத்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். துச்சம் என உன்னை தூக்கி எறிவதற்கு கூட ஒரு நிமிடம் யோசிப்பதே இல்லை. இப்பொழுது எல்லாம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மா என்று என் அன்பு குழந்தையே, கண்ணீரும் கவலையுமாக நீ இருக்கின்றாய் அல்லவா? என்னுடைய அன்பை பற்றி என்னுடைய உறவிற்கு புரிய வையுங்கள். என் உறவை மாற்றிக் கொடுங்கள். என் வாழ்க்கை இப்படியே ஆகிவிட்டால் என் நிலைமை என்னதான் என்று எனக்கென்று வாழ்க்கை இருக்கின்றது. நான் அதை சந்தோஷமாக வாழ வேண்டாமா என்று என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்தது. எப்படியெல்லாம் தேவையில்லாத உறவுகள் வந்து என்னுடைய உறவை மாற்றிவிட்டது. முன்பெல்லாம் என் மீது அதிக அன்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நானாக அழைத்தாலும் என்னுடைய அழைப்பை எடுப்பது இல்லை. என் பேச்சை கடுகளவு மதிப்பதில்லை. என்னை பார்த்தாலே எதிரியாக நினைக்கின்றது. என்னுடைய அன்பு, என் குணம், என் மனம் என்று கடுகளவும் கூட இப்பொழுதெல்லாம் என்னை பற்றி கவலைப்படுவதே இல்லை அம்மா என்று என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நிமிடமும் இந்த விஷயத்தையே நினைத்து
கண்ணீர் வடிக்கின்றது. இனிமேல் உன்னுடைய நல்ல காலம் ஆரம்பிக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? இத்தனை நாட்களாக இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை அவமதித்தது. இத்தனை நாட்களாக உனக்கென்று ஒரு மனம் இருக்கின்றது. அதில் பல ஆசைகள் இருக்கின்றது. அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு மடத்தனமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி என் தங்கமே, உன்னை அடுத்தடுத்த அனாவசியமான வார்த்தைகளால் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு துஷ்டம் என தூக்கி எறிந்தது. ஆனால் இப்பொழுது முழுமையாக ஒருவரை நம்பி அன்பு காட்டிக்கொண்டு உன் உறவானது ஆஹா ஓஹோ என்று அந்த இடத்தில் மிகப்பெரிய ஆட்டம் இனி அடங்கப் போகின்றது. காரணம் என்ன தெரியுமா? உன் அப்பன் அந்த இடத்தில் மிகப்பெரிய லீலைகள் செய்ய போகின்றேன். என் தங்க பிள்ளையான உன்னுடைய கண்ணீருக்கு அவர்கள் காரணமாகி விட்டார்கள். இந்த அம்மாவை நீ முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா? பிறகு எப்படி அவர்களை நான் சந்தோஷமாக வாழவிட்டு விடுவேன்? எப்படி உன்னை கண்ணீர் கடலில் மூழ்கடித்து விட்டார்களே, கண்டிப்பாக கண்ணீருக்கான பதிலை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தைகளாலும் சில வழிகளை கொடுத்தும் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு பகடைக்காயாக உன்னை மாற்றினார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் இந்த அம்மா கேள்வி கேட்டபோது அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியேதான் ஆக வேண்டும். இந்த அம்மா அவர்கள் ஒருபொழுதும் தப்பிக்கவே முடியாது. பிறகு நீ ஏன் கவலை கொள்கின்றாய்? இந்த அம்மா உன் வீட்டில் வந்துவிட்ட பிறகு தினம்தோறும் உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கி கொடுங்கள் அம்மா என்று, என் கடன் பிரச்சனையை உண்டாக்கி தாருங்கள் அம்மா என்று, என் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வையுங்கள் அம்மா, எனக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தை தாருங்கள் அம்மா, எனக்கு மன நிம்மதியை தாருங்கள் அம்மா என்று நிமிடத்திற்கு ஒரு முறை என் குழந்தை நீ அழைக்கும் பொழுது உன்னுடைய அம்மா அன்பு கட்டளைக்காக நான் வராமல் இருப்பேனா? நீ கேட்கின்றதை கொடுக்காமல் இருந்து விடுவேனா? கண்டிப்பாக நீ கேட்கின்ற அனைத்தையும் கூடிய விரைவில் உனக்கு நடத்தி காட்டப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை எதிரியென நினைப்பவர்கள் எல்லாம் கோர பார்வையால் சாம்பலாக போகின்றார்கள். உனக்கு செய்வினைகளை செய்து உன்னிடம் இருக்கும் உறவை பிரித்தார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் தனிமையில் கடைசி வரையில் தத்தளிக்கப் போகின்றார்கள். உன்னுடைய கண்ணீரும் உன்னிடம் சாபமானது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையை அளிக்கப் போகின்றது. அதனால் இனிமேல் நீ எந்தவித தயக்கமும் இன்றி எதையும் நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டாம் என் செல்லமே. இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இதுவரை மற்றவர்களுக்காக அழுதது எல்லாம் போதும். மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும். மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்காக நீ சங்கடப்பட்டதும் போதும். மற்றவர்களுக்காக நீ இரக்கப்பட்டதும் இதுவரை மற்றவர்களுக்காக நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் செய்து ஏமாந்து போனது எல்லாம் போதும். துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்தது எல்லாம். ஆனால் இனிமேல் என் தங்க பிள்ளையே, இவையெல்லாம் மற்றவர்களுக்காக செய்தது போதும். இனிமேல் நீ உனக்காக வாழப் போகின்றாய். உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கப் போகின்றது. கடைசி வரை உன்னை காப்பாற்றவும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். அதனால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி மலர்களாக மாறப்போகிறது. உன்னுடைய வெற்றியை பார்த்து ஊரே பொறாமைப்படும் அளவிற்கு தான் இருக்கப் போகின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு என்ன செய்வினைகள் செய்திருந்தாலும் இந்த அம்மாவினுடைய பார்வையால் அது எல்லாம் சாம்பலாக போகின்றது. அதனால் நீ எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.